நீங்கள் செலவு செய்யும் செல்வத்தில் எது சிறந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் செலவு செய்யக்கூடிய தீனாரில் எது சிறந்தது என்று சொன்னால் தன் குடும்பத்திற்கு செலவழிக்கக்கூடிய தீனார் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்கும் செலவை காட்டிலும், அதே போன்று ஒரு ஏழைக்கு உணவளிக்க நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவை காட்டிலும், ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவை காட்டிலும் எது சிறந்தது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு செலவழிக்கக்கூடிய தீனார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் செலவு செய்யற விஷயத்தில் குடும்பத்தாருக்கு செலவு செய்யறத நம்ம ரொம்ப மக்கள் எல்லாருமே சிரமப்படக்கூடியவர்களாக, அது ஒரு பெரிய பாரமாக இருக்கக்கூடிய விஷயமாக மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தந்தைக்கு செலவழிப்பதில் கணக்கு பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் செலவு செய்வதில் கணக்கு பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு செலவுகள் செய்தாலும் அந்த செலவுகளெல்லாம் காட்டிலும் மக்களுக்கு, அதுவும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய செலவுகள் தான் சிறந்த செலவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குடும்பத்தாருக்கு நாம் செலவு செய்வோம், அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.